கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 33வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது தேவனை தேடுங்க, முதலாவது தேவனுக்கு ஏற்றவைகளை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா முந்தின பகுதியிலே நம்ம அநேக காரியங்கள், அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இப்படி நிறைய காரியங்கள் நினைத்து நம்ம கவலைப்படுகிறோம் இல்லையா? கவலைப்படுவதனால ஒரு மூலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இயேசு சொல்கிறார் கவலைப்படுவதனால. ஆனால் எல்லாம் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. அன்றன்றைக்கு நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் நமக்கு தேவைகள் இருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அது உண்மையான ஒரு காரியம். எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்தான். எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது நம்முடைய தேவைகளையே நாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதை நினச்சி நம்ம கவலைப்படுகிறோம். ஆனால் முதல்ல தேவனை தேடுங்க, முதல்ல என்ன தேடுங்க அப்படி சொல்கிறார். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. நீங்கள் தேவனை தேடுவதனால, தேவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தேடுவதனால இவரெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் எதிர்பார்ப்புகள், அன்றன்றைக்கு தேவைகள், இதிலெல்லாம் அதை விட அதிகமாய் அவர் உங்களுக்கு செய்வார். இவைகள் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ உண்மையிலே இந்த நாட்களில் நமக்கு தேவைகள் இருந்தாலும், அன்றன்றைக்கு நமக்கு தேவைகள் இருந்தாலும், ஒவ்வொரு மாதமும் நமக்கு தேவைகள் இருந்தாலும், தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் கூட முதலாவது நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை நாம் தேடணும். தேவனுக்கு ஏற்ற காரியத்தை நாம் தேடும் பொழுது, அவரை நாம் தேடும் பொழுது, அன்றன்றைக்குள்ள தேவைகள், அந்தந்த மாதத்துக்கு உண்டான தேவைகள், அந்தந்த வாரத்துக்கு உண்டான தேவைகள், அன்றன்றைக்குள்ள தேவைகளை அவர் நிச்சயமாக சந்திப்பார். நம்ம நினைக்கிறதை விட அவர் அதிகமாய் உங்களுக்கு கொடுப்பார். அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுவதனால ஒரு நன்மையும் குறையப்படாது. நிச்சயமாய் முதலாவது கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். எந்த காரியத்துக்காக நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களோ அந்த கலக்கத்தை, அந்த கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அன்றன்றைக்குள்ள தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.